Next exercise 1.5 la 8th sum. Consider the function f of x, g of x, h of x are given below. Show that f of g of h is equal to f of g of h in each case. இப்போ given என்னன்னா f of x equal to x minus 1, g of x is equal to 3x plus 1, h of x equal to x square. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் நம்ம ஃபைண்ட் பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். சொல்யூஷன் நம்ம கிவன் எழுதிக்கலாம். f of x is equal to x minus 1. Next g of x is equal to 3x plus 1. Next h of x is equal to x square. நம்ம எழுதிக்கலாம். Next LHS f of g of h. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட் இருக்கிறதா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். f of g இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். f of g of x. இப்போ fல g of x என்னது 3x plus 1. 3x plus 1 இது நம்ம fல போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். f வந்து x minus 1 இருக்குது. இப்போது 3x plus 1 இது minus 1 ஆகும். நெக்ஸ்ட்டு f of g of h கண்டுபிடிக்கணும். f of g of h of x. இப்போது இது நம்ம இது f of g h of xல என்ன இருக்குன்னு பாருங்கள், x ஸ்கொயர் போட்டுட்டு நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா f of gயில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எக்ஸுக்கு 3x இருக்கிற இடத்துல 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1ன்னு இருக்குது. இப்போது ப்ளஸ் 1ஐயும் மைனஸ் 1ஐயும் கேன்சல் பண்ணால் we get 3x ஸ்கொயர். இதுதான் எல்ஹெச்எஸோட வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஆர்ஹெச்எஸில் என்ன எழுதணும், f of g of h. இப்போ ப்ராக்கெட்டில் இருக்க ஃபஸ்ட்டு போடலாம். g of h of x. g of h of xல x ஸ்கொயர். இது நம்ம g of xல போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். x இருக்க இடத்துல இப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு f of g of h. f of ப்ராக்கெட்டில் என்ன எழுதணும், g of h of x. இப்போ நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் ஆன்சர். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதோட இந்த வேல்யூவை எடுத்து இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். இது இந்த எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னா f of xல போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். f of xல என்ன இருக்குது, x இருக்கிற இடத்துல இங்கே 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1, அந்த இடத்துல மைனஸ் 1. இப்போ என்ன பண்ணணும்னா ப்ளஸ் 1ஐயும் மைனஸ் 1ஐயும் கேன்சல் பண்ணிடணும். இது 3x ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய f of g of h. இது நம்மளுடைய செகண்ட் ஒன். இப்போ நம்ம என்ன எழுதணும், LHS is equal to RHSன்னு எழுதணும். இப்போ எழுதிடலாம். ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. Therefore f of g of h is equal to f of g of h. இது நம்ம hence proved எழுது. அவ்வளோதான். ஈக்குவல்னு சொல்லிட்டு hence proved.